தமிழ்நாடு அரசு வந்துட்டு பாத்தீங்கன்னா புதுசா ஓபன் பண்ணிருக்க பஸ் டிப்போக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சோ இந்த பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அம்சங்கள்லாம் ரொம்பவே சூப்பராவே இருக்கு. இங்க பின்னாடி இருக்க இந்த விண்டோ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸா இருக்கு. நம்மளுக்கு சேஃப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெல்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரெண்டு சீட்டர்ஸ்க்கும் வந்துட்டு சென்டரா வந்துட்டு சார்ஜ் வந்துட்டு அவைலபிள் இருக்கு. பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்துட்டு செட்டப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்றாங்க. எல்இடி டிஸ்பிளேல எங்கெங்க நம்ம ஸ்டாப் நெக்ஸ்ட் வரப்போகுது விசிபிலிட்டியும் உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கு. கிரீன் கலர் போர்டு வந்துட்டு கொடுத்திருக்காங்க இந்த பஸ்க்கு. வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு புதுசா ஓபன் பண்ணிருக்க பஸ் டிப்போக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் வந்துட்டு அந்தந்த ஏரியாஸ்க்கு வந்துட்டு இங்க இருந்து கிளம்புது அப்படின்னு சொன்னாங்க. அதனாலவே இந்த மெயின் டிப்போக்கே நாங்க வந்துட்டோம். இந்த டிப்போ எங்க இருக்கு அப்படின்னு சென்னை வியாசார்பாடியில தான் இந்த டிப்போ இருக்கு. இந்த பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அம்சங்கள்லாம் ரொம்பவே சூப்பராவே இருக்கு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபயர் சேஃப்டிக்காக ஃபயர் பவர் வச்சிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே ஒரு பயன்பாட்டு உள்ளதா இருக்கும். இங்க பின்னாடி இருக்க இந்த விண்டோ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸா இருக்கு. ஏன்னா இங்க இருக்க மக்கள் வந்து பின்னாடி இருக்கவங்களுக்கு காத்து வசதி கம்மியா இருக்குன்றதுனால இந்த விண்டோஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வைக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இந்த விண்டோ ஓபன் பண்றதுக்காக இந்த இருக்கு பாருங்க, அந்த ஹேமர் புடிச்சு இழுத்தாங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்காக இது வந்து வச்சிருக்காங்க. இந்த பஸ்ஸோட இந்த ஹேண்டில் எல்லாம் பாருங்களேன், நம்ம நிக்கிறவங்களுக்கும் கூட பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா வந்துட்டு நம்ம கீழே விழாம ஹேண்டில் பாரை வந்து புடிச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராவே இருக்கு. இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கீழே இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி போற மாதிரி மேல வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அலோகேட் ஆயிருக்கு. இந்த சீட்ஸ்ல உட்காரும் போது நம்ம பிரேக் அடிச்சா வந்துட்டு கீழே விழாம இருக்கிறதுக்காக நம்மளுக்கு சேஃப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெல்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சார்ஜஸ் வந்துட்டு ரெண்டு சீட்டர்ஸ்க்கும் வந்துட்டு சென்டரா வந்துட்டு சார்ஜ் வந்துட்டு அவைலபிள் இருக்கு. இங்க வந்து நம்மளுக்கு நிறுத்தணும் அப்படின்னா இந்த ஸ்டாப் பட்டன் நம்ம அழுத்தினா எமர்ஜென்சிக்கு இங்க வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டாப் பட்டன் வந்துட்டு பிரஸ் பண்ணும்போது ஸ்டாப் ஆகும். சோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, சோ அவங்களோட பர்பஸ்க்காக வந்துட்டு அவங்க சில பேரால பஸ்ல வந்து டிராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ அவங்க பஸ்ல டிராவல் பண்ணாலும் அவங்க வந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சீட் பண்ணிக்கலாம். உங்களோட வீல் சேர்ஸ் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா இந்த இடத்துல அழகா சீட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பட்டன் மூலியமா கீழே இறங்கும். சோ கீழே இறங்கும் அப்படியே ஸ்லைடர் மாதிரி மேல ஏத்திட்டு வீல் சேர் கொண்டு வந்து இங்கே வந்துட்டு அவங்க சீட் பண்ணிக்கலாம். இது லேடிஸ்க்காக ஒதுக்கப்பட்ட பிளேசஸ் இருக்கு. சோ நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து சீட்ல இருப்போம், கான்வர்சேஷன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். சோ ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஆப்போசிட்ல அப்படியே அழகா பேசி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே போலாம். ஒரு ஹாப்பி ஜேர்னியை வந்துட்டு நம்ம இந்த பஸ்ல வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு டிரைவரோட சீட்டு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதோட செட்டப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயே ரெண்டு கேமரா ஃபெசிலிட்டி இருக்கு. ஒன்னு வந்து டிரைவரை நோட்டீஸ் பண்றதுக்காக, அதாவது டிரைவர் இங்க சீட்டிங்ல எப்படி கரெக்டா ஆப்ரேட் பண்ணி போயிட்டு இருக்காங்களா இல்ல எமர்ஜென்சி பர்பஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றதுக்காக. இன்னொரு ஒரு கேமரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்ல வந்துட்டு எந்த வழியா போறாங்க, எப்படி ஏதாவது சம்டைம்ஸ் எமர்ஜென்சி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த பஸ்ஸஸ்னால ஆச்சா இல்ல வேற ஏதாவது மூலியமா ஆச்சா அப்படின்றதுக்காக சேஃப்டி பர்பஸ்க்காக அதை வச்சிருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து தண்ணி எல்லாம் வந்துட்டு அதிகமா வந்துச்சு மழை டைம்ல அப்படின்னா சோ அதெல்லாம் வராம இருக்காது, பஸ் வந்து டில்ட் பண்ணுவாங்க. சோ எந்த சைடு தண்ணி அதிகமா இருக்கும் அந்த சைடு பஸ் தூக்கும், இல்லைன்னா இந்த சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பக்கமே ஆப்ரேட்டிங் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு ஸ்பெசிலிட்டியும் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க விமன்ஸ் அதாவது பெரியவங்களுக்கும் சரி, ஏன்னா வந்து கீழே சீட்டிங் இருக்கிறதுனால ஏறி வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2 hours 3 hours வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ்ஸஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்டா வந்துட்டு ஹைவேஸ் இருந்தா 300 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல நம்மளோட உள்ளூர் டிராபிக்ல போனோம் அப்படின்னா 150 ல இருந்து 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றாங்க இந்த சார்ஜ்ல. வியாசார்பாடியில இருக்க இந்த டிப்போல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பஸ்ஸஸும் வந்து சார்ஜ் பண்றாங்க. சோ 2 to 3 hours வந்து சார்ஜ் பண்ற யூனிட்ஸ் வந்துட்டு அங்கங்க உங்களுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. அண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குஷன் மாதிரி தெரியுது பாத்தீங்களா ஒரு ஆரஞ்சு கலர்ல. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ்ஸஸ் எல்லாம் கிளீன் அண்ட் வாஷ் பண்றதுக்கான வாஷிங் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லொகேஷன்ஸ் வந்துட்டு வரப்போதும் அது எல்லாமே இந்த ஆடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ்ல வந்துட்டு கேட்கும். அண்ட் டிஸ்பிளேலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளேல எங்கெங்க நம்ம ஸ்டாப் நெக்ஸ்ட் வரப்போகுது, இப்ப நம்ம எந்த ஸ்டாப்ல இருக்கோம் அப்படின்றதுக்கான விசிபிலிட்டியும் உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு மேல வந்து ஒரு எமர்ஜென்சி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, ரெட் கலர்ல ஒரு பட்டன் மாதிரி இருக்கு, அதை நீங்க பிரஸ் பண்ணும் போது அது மேல டாப்ல ஓபன் ஆகும். அண்ட் தென் அதை வச்சு நம்ம வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து
வந்து லக்கேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. இல்ல நம்ம குட்டீஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணோம்னா இங்க உட்கார வச்சுட்டு கூட போலாம். சோ இதோட டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 70 ல இருந்து 80 ரூபீஸ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் பொறுத்து உங்களுக்கு இருக்கு. பாரிஸ்ல இருந்து கீழாம்பாக்கத்துக்கு போகுது. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எம்கேவி நகர்ல இருந்து பெரம்பூருக்கு போகுது. திருவிக்கா நகர்ல இருந்து மணலிக்கு போகுது. அப்புறம் திருவிக்கா நகர்ல இருந்து உங்களுக்கு கிண்டிக்கு போகுது. சோ இந்த மாதிரி நிறைய ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ உங்களுக்கு எந்த ரூட்ஸ்ல போகணும், இல்ல நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படி என்ஜாய் பண்ணோம்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த வியாசாரபாடி டிபோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் நிறைய ஏரியாஸ்க்கு இங்க இருந்து போகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இ பஸ்ஸஸ்க்கு வந்துட்டு பர்டிகுலரா வந்துட்டு சென்னையில இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் போர்டே கிடையாது. ஆனா பர்டிகுலரா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் போர்டு வந்துட்டு கொடுத்திருக்காங்க இந்த இ பஸ்க்கு. டிசி சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு அழகா பிரிண்ட் பண்ணிருக்காங்க கலர்ஸ் ப்ளூ அண்ட் பர்பிள் கலர்ல. இப்போதைக்கு ஏர் கண்டிஷன் பஸ் வந்து பயன்பாட்டுக்கு வந்துட்டு இன்னும் விடல. ஏர் கண்டிஷன் இல்லாத நார்மல் பஸ்ஸஸ் தான் பயன்பாட்டுல இருக்கு. சோ நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. நான் சொன்ன இந்த எலக்ட்ரிக்கல் பஸ் பத்தி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ள வந்து வெளியில அதிகமா இருக்கிறதுனால உள்ள ரொம்ப அனல் அதிகமா இருக்கு. அது வந்துட்டு பஸ் கிளம்பும் போது கூல் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க.